மீண்டும் பழைய விடயங்களை விஜய் கிளறுகின்றார் என்கிற விடயங்கள் காங்கிரசினுடைய உட்கட்சியிலிருந்தே எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரசினுடைய உட்கட்சியிலேயே குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸிலிருந்து திடீர் பதவி விலகல்கள் கூட இடம்பெற்றிருந்தன விஜயனுடைய கூட்டணி காரணமாக. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைத்ததோட கூட்டணி அமைச்சிருக்கிற காங்கிரஸை தவிர்த்து ஏனைய மாநிலங்களில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை உட்கட்சி ரீதியாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. சாதாரணமாக பொது வழிகளில் இதை வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட காங்கிரஸுக்குள்ள இது தொடர்பான அதிர்வலைகள் எழுந்திருக்கின்றன. ஆகவே ஒரு காங்கிரஸை கூட்டணியாக வைத்துக்கொண்டு இனிவருங்காலங்களில் ஈழத்தமிழர் அரசியலை விஜய் எப்படி கொண்டு போக போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இதிலிருந்து எழுகின்றது. இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம், காங்கிரஸை கூட்டணியாக வைத்துக்கொண்டு ஈழத்தமிழர் சார்ந்த விடயங்களை அவ்வளவாக நகர்த்த முடியாது என்று சொன்னவர்களுக்கு இந்த பதிவு மூலமாக ஒரு பதிலடியை விஜய் கொடுத்திருக்கின்றாரா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இதில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது.